தமிழ்நாட்டில் தற்போது திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகமானது ஆட்சி பண்ணி வந்துட்டு இருக்கு. கடந்த 60 ஆண்டுகளா ஆண்டு வந்த திராவிட கட்சிகளை ஓரம் தள்ளிவிட்டு நடந்து முடிந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்கள்ல வெற்றி பெற்று பெரும்பான்மையை நிரூபிச்சு தற்போது திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் தமிழகத்துல முதல்வரா ஆட்சி பண்ணி வந்துட்டு இருக்காரு. ஆட்சி பொறுப்பேற்ற அந்த நொடியிலேயே மக்கள் கிட்ட நேரடியா பேசின முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு நேர்மையான வெளிப்படைத்தன்மை கொண்ட ஒரு நல்ல ஆட்சியை நிறுவுவோம் அப்படின்னு மக்கள் கிட்ட வெளிப்படையாவே உறுதியளிச்சிருந்தாரு. குறிப்பா தாவேகா நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்கள் நாம ஜெயிச்சிட்டோம், எனவே ஒரு ஆட்டம் போட்டு பாத்திரலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது மட்டும் கண்டிப்பா நடக்காது அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் கூட விடுத்திருந்தாரு. இருந்தாலும் கூட கட்சியோட விதிகளை மீறி தாவேகா நிர்வாகிகள் ஒரு சில இடங்கள்ல செய்யக்கூடிய தவறுகள் அரசின் கண்ணில் பட்டு அவங்கள கட்சியை விட்டு தூக்கியும் பதவியை விட்டு தூக்கியும் கைது பண்ணியும் கூட அதிரடியா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. குறிப்பா சமீபத்தில் கரூர் சென்று பேசிய முதல்வர் விஜய் அவர்கள் நாம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் லஞ்சம் ஊழலை ஒழிச்சிருக்கோம், உங்ககிட்ட எங்கேயாவது கவர்மெண்ட் ஆபீஸ்கள்ல லஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பா கொடுத்துறாதீங்க, இது எங்க விஜய் ஆட்சி, எங்க மகன் ஆட்சி, எங்க விஜய் அண்ணா ஆட்சி அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு லஞ்சம் கொடுக்காதீங்க, தைரியமா இருங்க அப்படின்றத ரொம்பவே வெளிப்படையா அறிவிச்சிருந்தாரு. இப்படி தமிழகத்துல தாவேகா ஆட்சியானது சென்று கொண்டிருக்கும் சூழல்ல இன்று ஜூலை 16ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில தலைமைச் செயலகத்தில் வச்சு 2வது அமைச்சரவை கூட்டமானது நடைபெற்றிருக்கு. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் 2026 முதல் 2027ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் குறித்து ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்ட சூழல்ல நிதிநிலை அறிக்கைக்கு ஒப்புதல், தொழில் முதலீடுகள், விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி மற்றும் வேளாண் நலத்திட்டங்கள் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவா ஆலோசிக்கப்பட்டதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனவே தாவேகா அரசின் முதல் முழுமையான பட்ஜெட் அறிவிப்புல எந்தெந்த விஷயங்கள் இடம்பெற இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பானது இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த அமைச்சரவை கூட்டத்தில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் அமைச்சர்களுக்கு சில முக்கியமான எச்சரிக்கை அறிவுரைகளை வழங்கியதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அமைச்சர்களுக்கு சில முக்கியமான எச்சரிக்கை அறிவுரைகளை வழங்கியதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன்படி அமைச்சரவை கூட்டத்தின் போது உள்ள இருந்த ஒரு சில அதிகாரிகளை வெளியே அனுப்பிவிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அமைச்சர்களுக்கு எச்சரிக்கை விடுத்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன்படி அவர் என்னென்ன எச்சரிக்கை கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஊழல் புகார்ல சிக்கினா அமைச்சர்களின் பதவி உடனடியாக பறிக்கப்படும், எனது தலைமையிலான தாவேகா அரசு வெளிப்படைத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும், பள்ளிகளுக்கு சென்று ரீல்ஸ் போடுதல் உள்ளிட்ட செயல்களில் அமைச்சர்கள் ஈடுபடக்கூடாது, தவறு செய்பவர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என பார்க்க மாட்டேன், உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு தலைமைச் செயலகத்தில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காரு.